வணக்கம். இது 12th ஸ்டாண்டர்டில் ஆட்டம்ஸ் அண்டு நியூக்ளியை, அதாவது அட்டாமிக் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், அணு மற்றும் அணுக்கருவியல் அந்த லெசனில் எம்சிக்யூ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு 2 வீடியோஸில். இப்போ எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம். இந்த என்ன கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுறோமோ அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டோட லிங்க் நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி அந்த கொஸ்டினை வச்சுக்கிட்டு நீங்கள் வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபார் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் போர் மாடல் இஸ் நாட் வேலிட் அப்படின்னு சொல்கிறாங்க. போர் மாடல் எதுக்கு வேலிட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போர் மாடல், போர் மாடல், போர் அணு மாதிரி நம்ம படித்தோம் இல்லையா? போர் அணு மாதிரி அப்படிங்கிறது அவர் எதை வச்சு சொல்லியிருப்பார்னா, நம்ம பார்த்தோம் எல்லாமே ஹைட்ரஜனை வச்சு தான் சொல்லியிருப்பார். இருக்கிறதுலே சிம்பிளான ஆட்டம் ஹைட்ரஜன் ஆட்டம், ஹைட்ரஜன் அணுவை வச்சு தான் சொல்லியிருப்பார். அப்போ போர் அணு மாதிரி அப்படிங்கிறது எதுனா ஹைட்ரஜன் மாதிரி இருக்கக்கூடிய தனிமங்களுக்கு தான் பொருந்தும். ஓகே, இப்போ இங்கே இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதுக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. போர் அணு மாதிரி எதுக்கு பொருந்தாது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிங்லி அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம், சிங்லி அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம், அப்புறம் டியூட்ரான் ஆட்டம், அப்புறம் சிங்லி அயனைஸ்டு நியான் ஆட்டம், அப்புறம் ஹைட்ரஜன் ஆட்டம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சிங்லி அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம் அப்படின்னா ஹீலியத்தினுடைய ஹீலியம்னா நம்ம என்ன சொல்லுவோம், 2 ஹீலியம் 4ன்னு சொல்லுவோம். இப்போ இதிலிருந்து ஒரு சிங்லி அயனைஸ்டுனா என்ன அர்த்தம்னா, ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடுறோன்னு அர்த்தம். ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது He+ அப்படின்னு சொல்லுவோம். He+ ஆனால் சிங்லி அயனைஸ்டு ஹீலியம் ஆட்டம். டியூட்ரானா நம்மளுக்கு தெரியும், 1H2ன்னு சொல்லுவோம். அடுத்து சிங்லி அயனைஸ்டு நியான் ஆட்டம். நியான் ஆட்டம் என்னது, நியானுக்கு அணியன் 10, அட்டாமிக் நம்பர் 10. அடுத்து ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு நம்மளுக்கு தெரியும், ஹைட்ரஜன் ஆட்டத்தை வச்சு தான் அவர் போர் ஆட்டம் மாடல் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஹீலியத்துக்கு நம்மளுக்கு தெரியும் அட்டாமிக் நம்பர் 2. இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான தனிமங்கள். அட்டாமிக் நம்பர் பார்த்தோன்னா 1 தான், 1 ஆர் 2 தான் இருக்கும். ஆனால் அந்த நியானுக்கு மட்டும் பார்த்தோம்னா 10 இருக்குது, அட்டாமிக் நம்பர் 10. அப்போ இதுக்கு நம்ம போர் மாடலை அப்ளை பண்ண முடியாது. அப்போ எதுக்கு போர் மாடல் இஸ் நாட் வேலிட், எதுக்கு அப்படின்னா, எதுக்கு நம்ம போர் மாடலை பயன்படுத்த முடியாது அப்படின்னா, இந்த நியான் ஆட்டம், சரிங்களா, சிங்லி அயனைஸ்டு நியான் ஆட்டம், அதுக்கு பயன்படுத்த முடியாது. அப்போ ஆன்சர் எது அப்படின்னா இதுதான், ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, when a uranium isotope uranium-92-235 is bombarded with a neutron, it generates krypton-3689 3 neutrons and dash. ஓகே, அதாவது uranium-92-235, uranium-92-235 அது நியூட்ரானோட பம்பார்ட் ஆகுது. நியூட்ரான்னா எப்படி எழுதுவோம், 0n1ன்னு எழுதுவோம். நியூட்ரான் பம்பார்ட் ஆகிறப்ப என்ன கிடைக்குதுன்னா 3 நியூட்ரான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் 30n1, 3 நியூட்ரான் கிடைக்குது. ப்ளஸ் கிரிப்டான் 3689 கிடைக்குது. கிரிப்டான் 3689 கிடைக்குது. கூட இன்னொன்று, இதோட கூட இன்னும் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் அப்போ நம்ம பார்க்கணும். ஒன்றும் இல்லை, இது அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ணாவே தெரிஞ்சு போயிடும். முதல்ல அட்டாமிக் நம்பரை ஈக்குவேட் பண்ணுங்கள். அட்டாமிக் நம்பர்னால் அணியன்னா ஈக்குவேட் பண்ணுங்கள். அணியனை ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும், அட்டாமிக் நம்பர் அணியன் சமப்படுத்துங்க. இங்கே என்ன இருக்குது, இந்த பக்கம் ஈக்குவேஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, 92 + 0. ஓகேயா, அந்த பக்கம் என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், இதோட மல்டிப்ளை 3 மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 3 × 0 0 ஆகிடும். அட்டாமிக் நம்பர் தான் அப்புறம் பார்க்குறோம், மாஸ் நம்பரை பார்க்கல. அப்போ 0 + 36 ப்ளஸ் அந்த இடத்துல என்ன வரும், இங்கே என்ன வரும், எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், இங்கே ஒய்ன்னு வச்சுக்கோம், ப்ளஸ் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ 92 = 36 + எக்ஸ். அப்போ எக்ஸ் = எவ்வளவு, 92 - 36 இதுதானே. அப்போ எவ்வளோ வரும், ஒரு 56 வருமா. 56, எக்ஸ் 56 கண்டுபிடிச்சாச்சு.
இதே மாதிரி மாஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ணுவோம். மாஸ் நம்பரை ஈக்குவேட் பண்ணால் என்ன வரும்? எழுதுகிறேன். ஈக்குவேட் மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னால் என்ன சொன்னோம்? நிறையன். நிறையனை ஈக்குவேட் பண்ணுவோம். நிறையனில் இந்த பக்கம் என்ன இருக்குது? 235 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 1 ஈக்குவல் டு அங்கே 3 × 1 3. இந்த 3ஆல் மல்டிப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. ப்ளஸ் மேலே என்ன இருக்குது? 89 ப்ளஸ் ஒய். ஓகே, அதுதான் இதோட மாஸ் நம்பர்னு வச்சுக்குவோம். இப்போ என்ன வரும் பாருங்கள், இது 236 ஈக்குவல் டு 92 ப்ளஸ் ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வரும்? ஒய் ஈக்குவல் டு 236 மைனஸ் 92 எவ்வளோ வரும்? அது சப்ட்ராக்ட் பண்ணால் 6ல் 2 போச்சுன்னா 4, 13ல் 9 போச்சுன்னா 4, இங்கே 1 இருக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 144. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 56 வரணும். இந்த தனிமம் வந்து 56, மேலே வந்து 144. அது மாதிரி என்ன தனிமம் இருக்குதுன்னு பார்க்கணும். என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க? 144 56 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியம். பேரியம் இந்த இடத்துல வந்து இது வந்து பேரியத்துக்கான அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர். அப்போ ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, நோட் பண்ணிக்கங்க. அடுத்து நமக்கு தேர்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா, அயனைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்டு ஆல்ஃபா பார்ட்டிகிள். அயனைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம் அண்டு ஆல்ஃபா பார்ட்டிகிள்ஸ் with the same momenta enters perpendicular to a constant magnetic field B. The ratio of their radii of their paths RH is to R alpha will be. அதாவது அயனைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம்னா அயனியாக்கப்பட்ட ஹைட்ரஜன் அணு மற்றும் ஆல்ஃபா துகள், இதுக்கு ரெண்டுக்குமே வந்து என்ன சமமான உந்தம் இருக்குது. சமமான உந்தத்தோடு என்ன பண்ணுதுன்னா ஒரு காந்தப்புலத்தில் செங்குத்தாக உள்ள நுழையுது. அப்படி நுழையும் போது அது ரெண்டும் என்ன பண்ணோம்னா வட்டப்பாதையில் இயங்க ஆரம்பித்தோம். அதான் நம்ம படிச்சிருக்கோம் தேர்ட் லெசனில் மேக்னடிசத்தில் படித்தோம்ல. லாரன்ஸ் ஃபோர்ஸ்னு படித்தோமா, ஒரு மின்னூட்டம் பெற்ற துகள் வந்து காந்தப்புலத்தில் இயங்கும்போது அதன் மீது லாரன்ஸ் ஃபோர்ஸ் உருவாகும். அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணும்? அந்த துகளை வட்டப்பாதையில் இயங்க வைக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுமே அயனைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம், அயனியாக்கப்பட்ட ஹைட்ரஜன் அணு, ஆல்ஃபா பார்ட்டிகிள், ஆல்ஃபா துகள் ரெண்டுமே வந்து மின்னூட்டம் பெற்ற துகள். அது வந்து வட்டப்பாதையில் இயங்க ஆரம்பிச்சிடும். வட்டப்பாதையில் இயங்குனா ரெண்டுமே ஒரே வட்டப்பாதையில் இயங்காது. அதுக்கு என்ன காரணம்னு பார்ப்போம். அப்போ ரெண்டு வட்டப்பாதையினுடைய ஆரங்களுடைய விகிதம் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். இப்போ இங்கே என்ன, ஒன்று வந்து அயனைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ நம்ம வந்து அயனைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம்னா 1H1 வச்சுக்குவோம். அயனைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம்னா என்ன அர்த்தம்? அணுவில் வந்து ஹைட்ரஜனை பொறுத்தவரையிலும் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணியாச்சுன்னா அதுதான் அயனைஸ்டு ஹைட்ரஜன் ஆட்டம்னு சொல்லுவோம். அது அயான்னு சொல்லுவோம், ரைட். அப்புறம் ஆல்ஃபா துகள், ஆல்ஃபா பார்ட்டிகிள், ஆல்ஃபா பார்ட்டிகிள் இது ரெண்டும் என்ட்ரு ஆகுது. எதுலன்னா காந்தப்புலம் பியில். இப்படி ஒரு சீரான காந்தப்புலம் இருக்குது, சீரான காந்தப்புலம் இருக்குது, அதுக்குள்ளே நுழையுது. இது நுழையிறதுனால என்ன ஆகுது? ஒரு துகள் இந்த வட்டப்பாதையில் இப்படி சுற்றும், இன்னொரு துகள் வந்து இன்னொரு வட்டப்பாதையில் சுற்றும். ஓகே, இது வந்து RH வச்சுக்குவோம், இது வந்து ஆர் ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம். எதுவும் தெரியாது, இது ஆர் ஆல்ஃபா, இது RH, அதெல்லாம் நமக்கு தெரியாது, உதாரணத்து வச்சுக்குவோம், ரைட். இப்போது ரேஷியோ தான் கேட்குறாங்க. RH-க்கும் RH இஸ்ட்டு ஆர் ஆல்ஃபா ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்குறாங்க. இப்போ இது நமக்கு சிலபஸில் எங்கே இருக்குது அப்படின்னா, அணு நிறைய வந்து அளக்கிறதுக்கு, அட்டாமிக் மாஸஸை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு சொல்கிறது. பெயின்பிரிட்ஜ் நிறை நிறமாலைமானி அப்படிங்கிறது அது வந்து இப்போ இதில் இல்லை, ஆனால் அந்த அணு நிறை அது சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால, அணு நிறையோடு சம்மந்தப்பட்டதுனால இந்த கொஸ்டினை பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, அந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த டாபிக் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னா அந்த பெயின்பிரிட்ஜ் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் நடக்கிறது, அணு நிறைய அளக்கக்கூடிய அந்த கருவியில் நடக்கிறது தான் அந்த இதெல்லாம். ஸோ அதனால தான் இதை படிக்கிறோம். அப்போ RH இஸ்ட்டு ஆர் ஆல்ஃபா. இங்கே என்ன நடக்குதுன்னா, இப்போ இந்த துகள் வந்து ஏன் வட்டப்பாதையில் இயங்குதுன்னா, வட்டப்பாதையில் ஒரு பொருள் இயங்குது அப்படின்னாவே அங்கே வந்து சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், மைய நோக்கு விசை. இங்கே மைய நோக்கு விசைக்கு பொதுவான ஃபார்முலா என்ன? mv²/r. இந்த மைய நோக்கு விசையை வந்து எது தருதுன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் சொன்னோம் இல்லையா, இங்கே காந்தப்புலத்தில் இயங்கக்கூடிய துகளின் மீது, மின்னூட்டம் பெற்ற துகளின் மீது செயல்படக்கூடிய விசை தான் லாரன்ஸ் விசைன்னு சொல்கிறது. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன சார்ஜ்டு பார்ட்டிகல் மூவிங் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் கால்டு லாரன்ஸ் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் தான் இங்கே சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸாக ஆக்ட் பண்ணுது, மைய நோக்கு விசையை ஆக்ட் பண்ணுது. அப்போ லாரன்ஸ் ஃபோர்ஸுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், VQV sin θ அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து காந்தப்புலத்துக்கு துகள் வந்து செங்குத்தாக இயங்கிறதுனால
தீட்டா வந்து 90 டிகிரி. அப்போ தீட்டா 90 டிகிரினா சைன் 90 என்னது, சைன் 90 1. அப்போ இந்த இடம் வந்து 1ன்னு ஆயிரும், இன்னும் 1ன்னு ஆயிரும். இது வந்து வி. இப்போ இதில் ஒரு வி, இதில் ஒரு வி கேன்சல் ஆயிரும். எனக்கு என்ன வேணும், ஆரம் தான் வேணும், ஆரத்துக்குள்ள விகிதம் தான் வேணும், ரேடியஸ். அப்போ ஆர் ஈக்குவல் என்ன வரும், ஆர் இங்கே ஒரு கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, எம்வி பை பிக்யூன்னு வந்துடும், எம்வி பை பிக்யூ. இப்போ இதில் பார்க்கணும் எது இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டு, ரெண்டு துகளுக்குமே ஒரே காந்தப்புலம் தான், கான்ஸ்டன்ட்லாம் வெளில எடுத்துடலாம், கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, மொமெண்டம், சேம் மொமெண்டம்னு சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா, சமமான உந்தம். இந்த எம்பிங்கிறது என்னது, உந்தம், இதுதான் உந்தம், இது அடுத்த ஸ்டேஜில் கூட எழுதலாம். எம்பிங்கிறது என்னது, உந்தம். மொமெண்டம், மொமெண்டம்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. உந்தம் நிறை மற்றும் திசைவேகத்தினுடைய பெருக்கல் பண்ண தான் உந்தம். அப்போ இந்த ரெண்டு எம்பிக்கு மேலே பி போடுறேன், பை பிக்யூ. இப்போ உந்தம் வந்து ரெண்டுக்கும் சமம்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதை நீக்கிடுறேன். காந்தப்புலம் ரெண்டுக்குமே சமம் தான், அதை நீக்கிடுறேன். அப்போ மீதி இருக்கிறது வந்து என்னது, இந்த மின்னூட்டம் தான். கியூனா சார்ஜ், மின்னூட்டம். அப்போ அது வந்து எனக்கு எதிர் விகிதம் பொருத்த முடியாது. அப்போ ஆர் ஹச்சுக்கு வந்து என்ன சொல்லணும், ஆர்ஹெச் பை ஆர் ஆல்ஃபா ஈக்குவல் டு எதிர் விகிதம், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஆர்ஹெச் மேலே இருக்குன்னா இதுக்கான மின்னோட்டம் வந்து கீழே இருக்கணும், அதாவது 1 பை என்னது QH. அடுத்து ஆர் ஆல்ஃபா இது கீழே இருக்குது, அப்படின்னா அதுக்கான மின்னோட்டம் மேலே வரணும் இல்லையா, தட் இஸ் ஆர் Q ஆல்ஃபா, ஆல்ஃபா துகளுடைய மின்னோட்டம். இப்போ பார்ப்போமே, ஆல்ஃபா துகளுடைய மின்னோட்டம் என்னது, ஆல்ஃபா துகள், ஆல்ஃபா பார்ட்டிகல்னால் என்னென்னா 2 ஹீலியம் 4 தான், ஹீலியத்தோட நியூக்ளியஸ், ஹீலியத்தினுடைய உட்கரு. அப்போ இதில் வந்து எத்தனை மின்னோட்டங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ 1H1னா ஒரே ஒரு புரோட்டான் அவ்வளோதான், அதனுடைய அயனியாக்கப்பட்ட ஹைட்ரஜன் என்னதுன்னா அதுக்குள்ளே புரோட்டான் மட்டும் இருக்குன்னு அர்த்தம், நியூட்ரான் கிடையாது இல்லையா. அப்போ இதனுடைய மின்னோட்டம் வந்து என்னது, இ. புரோட்டானுடைய மின்னோட்டமும் எலக்ட்ரான் மின்னோட்டம் சமம். இதில் வந்து என்னது 2 ஹீலியம் 4னா என்ன அர்த்தம், இதில் வந்து உள்ளே வந்து 2 புரோட்டான் இருக்கும், 2 புரோட்டான் 2 நியூட்ரான். நியூட்ரானுக்கு மின்னோட்டம் கிடையாது, சார்ஜ் கிடையாது, 2 புரோட்டான் தான். 2 புரோட்டானுடைய மின்னோட்டம் எவ்வளவு, 2E. அப்போ ஆல்ஃபா துகளுடைய மின்னோட்டம் வந்து என்னது 2E ப்ளஸ் 2E. இந்த அயனியாக்கப்பட்ட ஹைட்ரஜன் அணுனுடைய இது வந்து என்னது ப்ளஸ் இ, ரெண்டுமே ப்ளஸ் தான். ஸோ அப்போ ஆல்ஃபா துகளுடைய மின்னோட்ட மதிப்பு 2E பை ஹைட்ரஜன் அணுனுடைய மின்னோட்ட மதிப்பு வந்து இ. ஓகேயா, அப்போ இ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீது என்ன கிடைக்குது பாருங்கள், 2/1, தட் இஸ் 2:1. இதுதான் விகிதம். இந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே இருக்குது, ஆப்ஷன் ஏ. இப்போ தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆன்சர் ஏ, ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணி. ஃபோர்த்து கொஸ்டின். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஸ்டின் என்னென்னா, ஆல்ஃபா பார்ட்டிகிள் கன்சிஸ்ட் ஆஃப், டைரக்டான கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களான்னா கேட்டிருக்காங்க, அதுதான் எடுத்திருக்கோம். ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகிள் கன்சிஸ்ட் ஆஃப், இதுக்கு 4 மார்க் தான். ஆல்ஃபா பார்ட்டிகிள் கன்சிஸ்ட் ஆஃப், ஆல்ஃபா துகளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா பார்ட்டிகிளில் என்ன இருக்குது, ஆல்ஃபா துகள், ஆல்ஃபா துகளில் என்ன இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஆல்ஃபா துகள்ங்கிறது ஹீலியத்தினுடைய உட்கரு, ஹீலியத்தினுடைய உட்கரு, ஹீலியம் இருக்கு இல்லையா, அதனுடைய உட்கரு, நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம். அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம், 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. 2 ஹீலியம் 4ன்னு எழுதுறோம். எப்படி அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதிலேருந்து எத்தனை புரோட்டான் இருக்குது எத்தனை நியூட்ரான் இருக்குலாம் கண்டுபிடிக்கலான்னு சொன்னேன் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இதில் 2 புரோட்டான் இருக்குது, இதிலேருந்து 2 கழிச்சா 2, அப்போ 2 புரோட்டான் 2 நியூட்ரான். இப்போ ஆன்சர் வந்து என்ன, 2 புரோட்டான்ஸ் அண்டு 2 நியூட்ரான்ஸ் ஒன்லி. ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ. ஓகே, இதை நோட் பண்ணிக்கலாம். இப்போது ஃபிஃப்த்து கொஸ்டின் என்னென்னா, ஆல்ரெடி நம்ம கான்செப்ட் வீடியோவில் சொன்னது தான். த டோட்டல் எனர்ஜி ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் அன் ஆட்டம் இன் அன் ஆர்பிட் இஸ் -3.4 எலக்ட்ரான் வோல்ட். டோட்டல் எனர்ஜி, மொத்த ஆற்றல் வந்து -3.4 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட்ஸ் கைனட்டிக் அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ வந்து நம்ம கைனட்டிக் எனர்ஜி, இயக்க ஆற்றல், கேஇனா இயக்க ஆற்றல்னு தெரியணும், அது தமிழில் தான் எழுதணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கைனட்டிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல். அடுத்து வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலையாற்றல் வந்து என்னது, அப்சிலான். ஓகே, அப்சிலான். இது ரெண்டும் என்ன வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி அந்த கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். கைனட்டிக் எனர்ஜி, போர் ஆட்டம் மாடலில் நம்ம படித்தோம். கைனட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, இது மூணுக்குள்ள உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்சிலான் n ஈக்குவல் டு
மைனஸில் வரும். இது z ஸ்கொயர்ட் m e பவர் 4 by 4 எப்சிலான் நாட் ஸ்கொயர் n ஸ்கொயர் h ஸ்கொயர். ஓகே, n ஸ்கொயர் h ஸ்கொயர். அடுத்து வந்து கைனடிக் எனர்ஜின்னு பார்த்தோம். கைனடிக் எனர்ஜி இன் nth ஆர்பிட் அப்படின்னா ப்ளஸில் வரும். இதே தான் z ஸ்கொயர் m e பவர் 4 பை இங்கே வந்து 4னா இங்கே 8 வந்துடும். ஓகேயா? ஸோ இங்கே வந்து இதில் பாதி தான் அது 8 வந்துடும். எப்சிலான் நாட் ஸ்கொயர் n ஸ்கொயர்ட் h ஸ்கொயர்னு பார்த்தோம். அடுத்து டோட்டல் எனர்ஜிக்கு என்ன வருது? டோட்டல் எனர்ஜி இன் nth ஆர்பிட் என்ன பார்த்தோம்? இதே தான் மைனஸில் வரும், அவ்வளோதான். z ஸ்கொயர்ட் m e பவர் 4 பை 8 எப்சிலான் நாட் ஸ்கொயர்ட் n ஸ்கொயர்ட் h ஸ்கொயர். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஏன் இந்த ஃபார்முலா எழுதுகிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ஃபார்முலாவே அப்படியே கேட்டுருவாங்க, கொஸ்டினில் வந்துடும். அதனால் ஒரு தடவை நம்ம ஃபார்முலாவை ரீகால் பண்ணிக்கிட்டால் நல்லது, மறக்காது. ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா தான். ரைட், இப்போது இதை வந்து ரிலேட் பண்ணி பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். என்னென்னா என்ன சொன்னோம்? இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. டோட்டல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஈக்குவல். ஆனால் இது வந்து என்னது? நெகட்டிவில் வரும் இல்லையா? அப்போ டோட்டல் எனர்ஜி இதனுடைய மேக்னிடியூட்னு வச்சுக்கோமே, மாடுலஸ் அப்படின்னா அதனுடைய எண் மதிப்பு மட்டும். டோட்டல் எனர்ஜியோட எண் மதிப்பும் கைனடிக் எனர்ஜி இருக்குல்ல, இயக்க ஆற்றல், அதனுடைய எண் மதிப்பும் சமம். ஓகேயா? அடுத்து இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? கைனடிக் எனர்ஜியை போல் இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலோ அது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும் இல்லையா? இங்கே மேலே இன்ட்டு 2ன்னு போட்டால் என்ன ஆயிரும்? சொல்லியிருக்கேன் இருங்க. இது 2ன்னா இது வந்து 4 ஆயிரும், இது கிடைக்கும். அப்போ டோட்டல் எனர்ஜியை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைக்கும். ஓகே, இப்படி சொல்லலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா கைனடிக் எனர்ஜி என்னன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க, கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க. ரெண்டுடைய எண் மதிப்பு எவ்வளோன்னு தெரியும். ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து என்னது? எண் மதிப்பில் ரெண்டுமே சமம். டோட்டல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும், மொத்த ஆற்றலும் இயக்க ஆற்றலும் ரெண்டும் சமம் எண் மதிப்பில். அப்போ கைனடிக் எனர்ஜி எவ்வளோ அப்படின்னா எவ்வளவு? 3.4 தான். 3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஆனால் பாசிட்டிவில் வரும். டோட்டல் எனர்ஜி நெகட்டிவில் வரும், கைனடிக் எனர்ஜி பாசிட்டிவில் வரும். அடுத்து ஒன்று பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னது? கைனடிக் எனர்ஜி டோட்டல் எனர்ஜி இருக்குல்ல, டோட்டல் எனர்ஜி அப்படியே வந்து என்ன பண்ணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். டோட்டல் எனர்ஜியை இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்கும். அப்போ 2 இன்ட்டு, அதாவது மைனஸில் தான், அதாவது 2 இன்ட்டு டோட்டல் எனர்ஜி. ஓகே, அப்போ 2 இன்ட்டு டோட்டல் எனர்ஜி என்னது? 2 இன்ட்டு டோட்டல் எனர்ஜி மைனஸ் 3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, அப்போ எவ்வளோ வரும்? 6.8 எலக்ட்ரான் வோல்ட். மைனஸில் தான் வரும். ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜி 3.4 எலக்ட்ரான் வோல்ட், பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் 6.8 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இங்கே எந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்க பார்த்துருங்க. கைனட்டிக் பொட்டன்ஷியல் தான் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கைனட்டிக், அப்புறம் வந்து பொட்டன்ஷியல், இயக்காற்றல், அப்புறம் நிலை ஆற்றல், அந்த ஆர்டர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 3.4 மைனஸ் 6.8 எங்கே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா 3.4 ப்ளஸ் 3.4 மைனஸ் 6.8 அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன். அப்போ ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நோட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து 6th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லைஃப் பீரியட், அதை பேஸ் பண்ணி வருது. நமக்கு ஹாஃப் லைஃப் பீரியட், அரையாய்ட் காலம், மீன் லைஃப் பீரியட் அதெல்லாம் வந்து சிலபஸில் கிடையாது, நீட் சிலபஸில் கிடையாது. அதனால் அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடலாம். 6th கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடலாம். 7th கொஸ்டின் பாருங்கள். இப்போ பார்த்த மாதிரியே தான் 7th கொஸ்டின். 7th கொஸ்டின் என்னன்னா the ratio of kinetic energy to total energy of the electron in Bohr orbit of hydrogen atom. ratio of kinetic energy, kinetic எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் உள்ள ரேஷியோன்னு கேட்குறாங்க. கைனடிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் உள்ள ரேஷியோ. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது மைனஸ் ஆஃப் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி, ஆனால் மைனஸில் வரும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ என்ன ரேஷியோ வரும்? டோட்டல் எனர்ஜி சரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்க? கைனடிக் எனர்ஜி பை டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி இங்கே இருக்குது, டோட்டல் எனர்ஜி இந்த பக்கம் கொண்டு வந்து டிவிஷனில் வரும். ஈக்குவல் டு என்ன வரும்? கைனடிக் எனர்ஜி பை டோட்டல் எனர்ஜினா இந்த -1 இருக்குங்க. அப்போ -1. ஓகே, அப்போ கைனடிக் எனர்ஜி பை டோட்டல் எனர்ஜி தான் -1:1 அப்படின்னு சொல்லலாம். ஆர் இப்போ வந்து -1/1ன்னு சொல்லலாம்,
ஆர் 1:-1 சொன்னாலும் சரி. என்ன ஆன்சர் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து 7th கொஸ்டின் 1:-1. என்ன ரேஷியோ என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆர்டர் பார்த்துங்க. எப்படி இருந்தாலும் நெகட்டிவில் தான் வரும். கைனடிக் எனர்ஜி டு த டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி 1 மடங்குனா டோட்டல் எனர்ஜி வந்து என்னது மைனஸ் 1 மடங்கு. புரியுதா? இது மைனஸ் கிடையாது, கைனடிக் எனர்ஜி மைனஸ் கிடையாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. டோட்டல் எனர்ஜி இஸ் நெகட்டிவ் ஆஃப் கைனடிக் எனர்ஜின்னு அர்த்தம். ஓகேயா? டோட்டல் எனர்ஜி தான் நெகட்டிவ் வேல்யூ. கைனடிக் எனர்ஜி வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி நெகட்டிவ் சைன் போட்டிங்கன்னா டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, அப்போ கேட்டுக்கிறது கைனடிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும். அப்போ கைனடிக் எனர்ஜி 1னா டோட்டல் எனர்ஜி வந்து என்னது -1. ஓகே, அதான் ரேஷியோ. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. 1:-1 = 1:-1. இதுதான் ரேஷியோ. இதை நோட் பண்ணிங்க. அடுத்து வந்து 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ரேடியோ டிகே அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான். ரேடியோ டிகே நம்மளுக்கு கிடையாது. ரேடியோ லா ஆஃப் டிகே நம்மளுக்கு சிலபஸில் கிடையாது, அதை விட்டுடலாம். 8th கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிடலாம். 9th கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். 9th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது மாதிரி அடிக்கடி கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துடும் இந்த சாப்டரில். ஓகே, பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் வேவ் லென்த் ஆஃப் த லாஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரிஸ் அண்ட் த லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ். நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம். பாமர் சீரிஸ்னால் என்ன, லைமன் சீரிஸ்னால் என்ன. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரத்தில் இருக்கிறது தான் பாமர் சீரிஸ், லைமன் சீரிஸ் அதெல்லாம். இப்போ ரேஷியோ ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரிஸ் அண்டு லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ லாஸ்ட் லைன்னா என்ன அப்படின்னு முதல்ல தெரியும். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இது வந்து n = 1, n = 2, n = 3, n = 4 இப்படியே போகும் அப் டு எது வரலையும் n = வரலையும். ஓகே, இப்போது இவங்க என்ன கேட்குறாங்கன்னா லாஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரிஸ், லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ். லைமன் சீரிஸ்னாவே என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு ஆர்பிட்டுக்கு வரணும். எங்கேருந்து வேணுமாலும் ஜம்ப் பண்ணலாம், வந்து சேர்றது ஃபஸ்ட் ஆர்பிட் வரணும். இங்கேருந்து. அப்போ இதுதான் லைமன் சீரிஸ்ன்னு சொன்னோம். சரிங்களா? அப்போ லைமன் சீரிஸில் லாஸ்ட் லைன்னா எது, n = இன்ஃபினிட்டியிலேருந்து n = 1க்கு வரணும். இதுதான் லைமன் சீரிஸில் லாஸ்ட்டு லைன். ஓகே, இந்த லைன். ஓகே, இப்போ இதே மாதிரி பாமர் சீரிஸ்னால் என்ன சொன்னோம், நம்ம செகண்டு எனர்ஜி லெவலுக்கு வரணும், ஜம்ப் பண்ணணும். எங்கேருந்து வேணுமாலும் ஜம்ப் பண்ணலாம், ஆனால் வந்து சேர்றது செகண்ட் எனர்ஜி லெவலுக்கு வரணும். இதில் லாஸ்ட் லைனானது n = இன்ஃபினிட்டியிலேருந்து வரணும். அப்போ இது வந்து இன்ஃபினிட்டி தான் ஆர்பிட், 5th ஆர்பிட்னு நினச்சிக்காங்க. இடையில நிறைய இருக்குது. இன்ஃபினிட்டி ஆர்பிட், இன்ஃபினிட்டி ஆர்பிட்லேருந்து வரணும். இதுதான் லாஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரிஸ். இது வந்து பாமர் சீரிஸ். இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ, வேவ் லென்த் ரேஷியோ. நம்ம என்ன ஃபார்முலா சொன்னோம் ஞாபகம் இருக்கா? என்ன ஃபார்முலானா, இப்போ லைமன் சீரிஸ்னால் ஃபார்முலா என்ன சொன்னோம், லைமன் சீரிஸ்னால் வேவ் நம்பர். இப்போ வந்து ரேஷியோ தான் கேட்குறாங்க, வேவ் லென்த் ரேஷியோ தான் கேட்குறாங்க. வேவ் நம்பர் = என்னது, ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். அலையன் அப்படிங்கிறது அலைநீளத்தினுடைய தலைகீழ் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது நம்மளுக்கு இங்கே கேட்கல, வேவ் லென்த் தான் கேட்குறாங்க. அதனால் இங்கேருந்தே ஆரம்பம். 1/λ × r = r × 1/n1² - 1/n2². இதுதான் ஃபார்முலா. இப்போ நமக்கு வந்து என்னென்னா லாஸ்ட் லைன் சொல்லிட்டாங்க. லாஸ்ட் லைன் இப்போ λLன்னு போட்டுக்கிறேன் இங்கே, லைமன் சீரிஸுங்கிறதுனால λL. அப்போ என்ன வரும், 1/λL = r × 1/n1. லைமன் சீரிஸ்னாவே n1 வந்து என்னது 1 தான். ஸோ 1² - 1/n2ங்கிறது தான் என்னது, எங்கேருந்து வருது, அதான் n2. அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து வருது. லாஸ்ட் லைன் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ லாஸ்ட் லைனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம், மற்றதெல்லாம் கிடையாது. இந்த லைனுக்கு தான். அப்போ இதுக்கு வந்து என்னது, n2 = இன்ஃபினிட்டி². இப்போ 1/∞² வந்து என்னது 0 ஆயிரும். இது வந்து 0 ஆயிரும். இப்போ மீதி என்ன கிடைக்குன்னா 1/λL = 1/1 வந்து என்னது 1/1². 1² 1 தான், 1/1 1 தான். அப்போ 6 தான் கிடைக்கும். அப்போ இதிலேருந்து λL, அதாவது லைமன் சீரிஸ்க்கு இந்த பர்டிகுலர் வேவ் லென்த், இந்த லைனோட வேவ் லென்த் என்ன அப்படின்னா, அலைநீளம் என்னென்னா என்ன வரும், தலையிலாக வரும். λL இங்கே போயிடுச்சுன்னா 6 இங்கே வந்துடும், 1/6ன்னு வரும். 1/6 இது அப்படியே இருக்கும். இப்போ இதே மாதிரி பாமர் சீரிஸ் கண்டுபிடிக்கும். பாமர் சீரிஸ்க்கு என்னது,
பாமர் சீரீஸ்க்கு நமக்கு வந்து லாஸ்ட் லைன் இதே மாதிரி. ஏன்னா ஃபார்முலா என்னது, 1/λb வச்சுக்கிறேன். பி ஃபார் பாமர் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1/, இதே n1² மைனஸ் 1/n2². இப்போ இங்கே அதே மாதிரி அப்ளை பண்ணுவோம். λb ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு 1/n1 என்னது, இங்கே n1ங்கிறது எங்கே வந்து சேருது, அதுதான் 2 செகண்ட் ஆர்பிட் தான். அப்போ 1/2² மைனஸ் n2ங்கிறது என்னது, எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இது இன்ஃபினிட்டி தான். அங்கே லாஸ்ட் லைனை பற்றி தான் பேசியிருக்கோம் பாமர் சீரீஸில் லாஸ்ட் லைன். அப்போ 1/∞² இதுதான் வரும். ஸோ இது வந்து 1/∞ 0 ஆயிரும். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/λb ஈக்குவல் டு ஆர் 1/4 ஆயிரும். அப்போ r/4 அப்போ λb ஈக்குவல் டு என்ன வரும், இதிலேருந்து λb ஈக்குவல் டு 1/λb ஈக்குவல் டு r/4. λb ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் 4/r கிடச்சி. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் வேவ்லென்த் ரேஷியோ ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரிஸ் டு லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ். பாமருக்கும் லைமனுக்கும் அந்த இதை பார்க்கணும், எந்த ஆர்டரில் கேட்குறாங்கன்னு பார்க்கணும், இல்லைனா தப்பாயிரும். லைமன் டு பாமரா, பாமர் டு லைமனான்னு பார்க்கணும். இங்கே கேட்டுக்கிறது வந்து பாமர் டு லைமன் கேட்டிருக்காங்க. அப்போ λb பை λn அப்படின்னா ஒரு λb வந்து என்ன சொல்லிருக்கோம், 4/r பை λl வந்து 1/r பை λlங்கிறனால இதை ரெசிப்ரோக்கல் எடுத்து தலைகள் எடுத்து பெருக்கிடலாம். அப்போ r/1ன்னு வரும். இதோட r கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் வந்து 4ன்னு கிடைக்குது. 4. இப்போ இங்கே ஆன்சர் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா செகண்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. அதில் வந்து 4πன்னு இருக்கும், அது வந்து மிஸ்டேக்கு, பை கிடையாது, வெறும் 4 தான். அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி வந்து 4πன்னு இருக்கும், பை கிடையாது, வெறும் 4 தான் ஆன்சர் கரெக்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் 11th கொஸ்டின் பார்த்துருக்கோம். 11th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 11th கொஸ்டின் பாருங்கள். given the value of Rydberg constant is 10⁻⁷ per meter, the wave number of the last line of the Balmer series in hydrogen atom will be. வேவ் நம்பரே கேட்குறாங்க, வேவ் நம்பர் கேட்குறாங்க, வேவ் லென்த்து கேட்கல, வேவ் நம்பர். இதை கவனமாக பார்த்துக்கணும். ஸோ இப்போ பாமர் சீரீஸ் தான், இந்த சீரீஸ் தான் பாமர் சீரீஸ் தான். லாஸ்ட் லைன் தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் லைன்னா இந்த லைன் தான். இதனுடைய வேவ் நம்பர்னு கேட்டிருக்காங்க. வேவ் நம்பர்னால் நமக்கு ஃபார்முலா என்னது, வேவ் நம்பருங்கிறது இதுக்கு முன்னாடி நியூ பார் போட்டுக்கணும். நியூ பார் தான் வேவ் நம்பர். அலை எண் கேட்குறாங்க. ஈக்குவல் டு 1/λb தான். சரி, இப்போ நமக்கு வந்து அடுத்து என்ன ஆர் கொடுத்துருக்காங்க. ஆறுங்கிறது ரிட்பர்க் கான்ஸ்டன்ட், ரிட்பர்க் மாறிலி. அது எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஆர் வேல்யூ வந்து 10⁻⁷ பர் மீட்டர், 10⁻⁷ பர் மீட்டர் ஆர் கொடுத்தாச்சு. இப்போ வேல்யூ கேட்குறாங்க, நியூ பாரோட வேல்யூ கேட்குறாங்க. நியூ பார்னால் என்னது, இது நியூ பார் தான். 1/λ தான் நியூ பார். நமக்கு வந்து 1/λ என்ன கிடச்சிருக்கு பாருங்கள், 1/λ இது என்ன கிடச்சிருக்கு, r/4ன்னு கிடச்சிருக்கு. இது லாஸ்ட் லைனுக்கு தான் அந்த கேல்குலேஷன் நம்ம போட்டோம். ஸோ லாஸ்ட் லைனுக்கு 1/λ தான் வேவ் நம்பர், அலையன்கிறது அதுதான் நமக்கு வேணும். அப்போ நமக்கு வந்து என்ன ஃபார்முலா, இது மாதிரி சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு இது கிடைக்குது. அப்போ வேவ் நம்பர் ஈக்குவல் டு 1/λb ஈக்குவல் டு எனக்கு கிடையாது r/4ன்னு கிடைக்குது. அப்போ r/4 ஆர் வேல்யூ கிவன் கொடுத்துருக்காங்க 10⁻⁷. அப்போ 10⁻⁷/4 என்ன கிடைக்கும், 1/4னா 0.25. யா, 0.25 × 10⁻⁷ பர் மீட்டர். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா 0.25 × 10⁻⁷ பர் மீட்டர். ஆப்ஷன் சி இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இதே ஃபார்முலா தான். என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும், லாம்டா கேட்குறாங்களா வேவ் நம்பர் கேட்குறாங்களான்னு பார்த்து கவனித்து போடணும். ஸோ ஆன்சர் இந்த ஆன்சர் அதை நோட் பண்ணி. இப்போ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கொஸ்டின் நம்பர் 14, இதோட ரிலேட்டட் ஒரு கொஸ்டின் நம்பர் 14 பார்த்துருவோம். கொஸ்டின் நம்பர் 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஹைட்ரஜன் த ரேஷியோ ஆஃப் த லாங்கஸ்ட் வேவ்லென்த் இன் த லைமன் சீரீஸ் டு த லாங்கஸ்ட் வேவ்லென்த் இன் த பாமர் சீரீஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். லாங்கஸ்ட் வேவ்லென்த்னா என்ன அப்படின்னு தெரியணும். லாங்கஸ்ட் வேவ்லென்த் பெரும அலைநீளம்னு சொல்லுவோம். பெரும அலைநீளம் அதிகமாக இருக்கிறது, மிக அதிக அலைநீளம். பெரும அலைநீளம் எப்போ கிடைக்கும், எந்த சீரீஸ்க்கு வேணுமாலும் எடுத்துக்கலாம். அது வந்து லைமனாக இருந்தாலும் சரி, பாமராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு சீரீஸ்க்கு முதல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே தான் எல்லாத்துக்குமே.
லாங்கஸ்ட் வேவ்லென்த்னா என்ன எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு டிரான்சிஷன் நடக்குது, ஒரு எலக்ட்ரான் வந்து ஒரு ஆற்றல் மட்டத்துலேருந்து இன்னொரு ஆற்றல் மட்டத்துக்கு ஜம்ப் பண்ணுறதுனால தான் அந்த லைன் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம், வரி நிறமாலை உருவாகுது. இப்போது இந்த ஒரு டிரான்சிஷன் நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கும் உள்ள டிரான்சிஷன் நடக்குதுன்னா, அதனுடைய ஆற்றல் வேறுபாடு இருக்கு இல்லையா, எனர்ஜி டிஃப்ரென்ஸ், இந்த 2 லெவலுக்கு இடையில் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ், அதுதான் வந்து என்னது ஃபோட்டானாக வெளியில் வரும். அது போய்ட்டு ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிமில் பட்டதுனால தான் நமக்கு லைன் கிடைக்குது. ஸோ இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து, அதாவது E2 மைனஸ் E1, இது வந்து E4 இருக்கலாம், இது வந்து E1 இருக்கலாம். ஸோ 2 எனர்ஜி லெவல் எங்கேருந்து ஜம்ப் பண்ணுது, எங்கே வந்து சேருது, அந்த 2 எனர்ஜி லெவலுக்குள்ள உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ், ஆற்றல் வேறுபாடு ஈக்குவல் டு hν. இதுதான் எனர்ஜி ஆஃப் ஃபோட்டான்னு சொல்கிறோம். வெளியே வரக்கூடிய ஃபோட்டான் ஒளி துகள் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆற்றல். இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், hν பதிலாக c/λ எழுதலாம். சிங்கிறது ஒளியினுடைய திசைவேகம், வெலாசிட்டி ஆஃப் லைட். இது லாம்தாங்கிறது தான் அலைநீளம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த E2 மைனஸ் E1 இந்த டிஃப்ரென்ஸு, இது வந்து கான்ஸ்டன்ட், hcங்கிறது கான்ஸ்டன்ட், பிளாங்க் மாறிலி, அப்புறம் வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், வெலாசிட்டி ஆஃப் லைட்டு, இது வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா, அப்போ இந்த E2 மைனஸ் E1 2 லெவலுக்கு இடையில் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து லாம்தாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னு தெரியுது. E2 மைனஸ் E1 இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு லாம்தா அப்படின்னு தெரியும். அப்படின்னா நமக்கு வந்து லாங்கஸ்ட் வேவ்லென்த் கிடைக்கணும், பெரும் அலைநீளம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து எங்கே ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே வந்து நமக்கு வந்து லாங்கஸ்ட்டு வேவ்லென்த் வந்து கிடைக்கும். ஓகேயா? அப்போ வந்து எங்கே வந்து நமக்கு லாங்கஸ்ட் வேவ்லென்த் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னது, இப்போ லைமன் சீரிஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா 1/λ ஈக்குவல் டு நமக்கு R இன்ட்டு 1/n1² மைனஸ் 1/n2² இப்படி எழுதுறோம் இல்லையா. இப்போ இதில் இருந்து எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணுது, அது n1னா எங்கே வந்து சேருது, n2னா எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, இப்போ வந்து லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட்னா ஒன்று ஃபஸ்ட் லைனு, இன்னொன்று வந்து லாஸ்ட் லைன், இதை வச்சு தான் சொல்லுவோம். இப்போ லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எனது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். எது, இந்த ஃபஸ்ட் லெவலுக்கும் n=∞ அதனோட எனர்ஜி வந்து எவ்வளோ சொல்லணும், 0 எலக்ட்ரான் வோல்ட்னு சொன்னோம். இங்கே இதுக்கு வந்து எனது -13.4 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 13.4 எலக்ட்ரான் வோல்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ இந்த கேப் வந்து அதிகமாக இருக்கும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். அப்போ இங்கே வந்து எனது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வேவ்லென்த் வந்து எனது ஷார்ட்டாக இருக்கும். அப்போ இந்த லைன் வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்து. இந்த டிரான்சிஷன் அதாவது எல்லாம் ஞாபகம் வச்சுரும், n=∞ n=1க்கு வந்ததுன்னா ஜம்ப் பண்ணிச்சுன்னா இது வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த். இது வந்து ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த், சிறும அலைநீளம். சிறும அலைநீளம்னா இந்த டிரான்சிஷன் எடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். அது எந்த சீரீஸாக இருந்தாலும் சரி, லைமன் இருந்தாலும் சரி, பாமர் இருந்தாலும் சரி, பேசன் எது கேட்டாலும் சரி, சிறும அலைநீளம் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த் கேட்குறாங்கன்னா அந்த எலக்ட்ரான் எங்கேருந்து எங்கே ஜம்ப் பண்ணோம்னா இன்ஃபினிட்டிலேருந்து ஃபஸ்ட் ஆர்பிட். அடுத்து லாங்கஸ்ட் வேவ்லென்த்னா என்ன, இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் வேவ்லென்த்னா என்னது, வேவ்லென்த் அதிகமாக இருந்ததுன்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த இதை எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ 10க்கும் 3.4க்கும் என்ன இது, இப்போ இது வந்து என்னது சிறும அலைநீளம்னு சொல்லலாம். அப்போ இது வந்து என்னது ஃபஸ்ட்டு இது சூஸ் பண்ணலாம். ஓகே, அதுதான் வந்து என்னது லாங்கஸ்ட்டு வேவ்லென்த்தாக இருக்கும். ஃபஸ்ட் லைன் n = இப்போ நம்ம சொல்கிறது பெருமலை நீளம். அப்போ வந்து என்னென்னா பெருமலை நீளமாக இருந்ததுன்னா n = 2லேருந்து n = 1, இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணுறது வந்து நமக்கு லைனை பார்த்துட்டு சொல்லிடக்கூடாது. லைனை பார்த்துட்டு இது வந்து லைன் வந்து பெருசாக இருக்கிறனால இது வந்து லாங்கஸ்ட் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. லைனுங்கிறது இந்த எனர்ஜி லெவலில் இந்த எனர்ஜி லெவலில் கோடு போடுறப்போ அந்த லைன் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து வேவ்லென்த் கிடையாது, அலைநீளங்கிறது வேறு. இது எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுற காமிக்கிற கோடு. இது அலைநீளங்கிறது இங்கேருந்து ரேடியேஷன் வெளில வரப்போ அது வந்து இப்படி வருது இல்லையா, அந்த அலையினுடைய நீளம் அது வந்து இங்கே வந்து கம்மியாக தான் இருக்கும். இந்த டிரான்சிஷனில் அலைநீளம் கம்மியாக தான் இருக்கும், இங்கே தான் அதிகமாக இருக்கும். ஸோ பெரும் அலைநீளம் லாங்கஸ்ட் வேவ்லென்த்னானது இந்த ஃபஸ்ட்டு லைன், அதை குறிக்கிறது செகண்ட் டு ஃபஸ்ட்டு. ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்னு கேட்டால் இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இந்த இதில் இது மாதிரி இது அடிக்கடி கேட்பாங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்ப்போம், 14க்கான ஆன்சர். இப்போ 14ல் என்ன கேட்டிருக்காங்கன்னா,
லாங்கஸ்ட் வேவ்லென்த்துன்னு கேட்குறாங்க. லாங்கஸ்ட் வேவ்லென்த்னா என்ன சொன்னோம்? இந்த இது வேவ்லென்த் வந்து அதிகமாக இருக்குன்னா எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொன்னோம். அப்போ இந்த டிரான்சிஷன் இந்த லைனை குறிக்குது. இதுதான், இது கிடையாது. ஓகே, இந்த டிரான்சிஷன் அதில் 2 கேட்டிருக்காங்க, லைமன் இன்னொன்று பாமர். ஸோ இந்த இது அடுத்து இந்த இது, இந்த 2 டிரான்சிஷன். லைமனில் ஃபஸ்ட்டு. அப்போ என்ன வரும்? லாம்டா, ரெண்டுக்குமே வேவ்லென்த் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. லாம்டா எல் ஈக்குவல் டு என்ன பார்த்தோம்? 1/λL. 1/λL ஈக்குவல் டு R இன்ட்டு 1/n1² மைனஸ் 1/n2². இதுதான் ஃபார்முலா. இங்கே n1 n2 போகிறதுக்கு பதிலாக m கூட போடலாம். நம்ம ஆல்ரெடி அந்த கான்செப்ட் வீடியோவில் இங்கே வந்து இங்கே n இங்கே m போட்டிருப்போம். ரெண்டும் ஒன்று தான். இது வந்து எங்கே வந்து சேருது, எம்ங்கிறது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதை குறிக்கிறது தான். இப்படியும் போடலாம். சரி, இப்போ இந்த கேஸுக்கு இந்த இதுதான் நமக்கு வந்து என்னது லாங்கஸ்ட் வேவ்லென்த்னு சொன்னோம். அப்போ 1/λL ஈக்குவல் டு இந்த எல் வந்து நாட் ஃபார் லாங்கஸ்ட் வேவ்லென்த். இதில் எல்லுங்கிறது லாங்கஸ்ட், அதுக்காக எல் போடல. லைமன் சீரீஸுங்கிறதுனால இந்த எல் போடுறோம். பாமர் சீரீஸில் இந்த லைன் போடுறப்போ இங்கே பி போடுவோம். இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது லாங்கஸ்ட் வேவ்லென்த் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். லாங்கஸ்ட் வேவ்லென்த்தில் லைமனுக்கு என்ன, பாமருக்கு என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறோம். அதனால் இங்கே எல் போடுறோம். ஸோ 1/λL ஈக்குவல் டு R இன்ட்டு என்ன வரும்? 1/n1 வந்து என்னது? 1/n2 மைனஸ் 1/2ங்கிறது இங்கேருந்து தான் ஜம்ப் பண்ணுது. இந்த டிரான்சிஷன் தான் நம்ம சொல்கிறோம் லாங்கஸ்ட் வேவ்லென்த்துங்கிறது. அதனால் பெருமலை நீளம் n ஈக்குவல் டு 2. n2ஓட வேல்யூ வந்து 2. அப்போ 2². அப்போ என்ன வரும்? 1/λL ஈக்குவல் டு R இன்ட்டு 1/1² ஒன்று தான் மைனஸ் 1/4ன்னு வந்துடும். அப்போ எவ்வளோ வரும்? இதோட வேல்யூ கிராஸ் மட்டும் பண்ணால் 4 × 1 4, 4 - 1 3, 3/4ன்னு வரும். அப்போ 3/4R என்னது? இது வந்து 1/λL ஈக்குவல் டு 3/4R. அப்போ λL ஈக்குவல் டு என்ன வரும்? λL ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் 4R/3ன்னு வந்துடும். 4R/3ன்னு வந்துடும். ஓகே, இது λLக்கு லைமன் சீரீஸில் லாங்கஸ்ட் வேவ்லென்த் இது. அதே மாதிரி பாமர் கண்டுபிடிப்போம். பாமர் சீரீஸில் என்ன வரும்? 1/λB. B ஃபார் பாமர். இதில் லாங்கஸ்ட் வேவ்லென்த் R இன்ட்டு 1/n1² மைனஸ் 1/n2² எழுதலாம். ஈக்குவல் டு R இன்ட்டு 1/ இதில் n1 வந்து என்னது? n1 வந்து 2 ஃபஸ்ட் ஆர்பிட், செகண்ட் ஆர்பிட் 2² மைனஸ் 1/n2. இந்த டிரான்சிஷன் தான் லாங்கஸ்ட் வேவ்லென்த்னு சொன்னோம். ஸோ இந்த n2ங்கிறது n ஈக்குவல் டு 3 குறிக்குது. இங்கேருந்து தான் ஜம்ப் பண்ணுது. அப்போ 3². அப்போ என்ன வரும்? R இன்ட்டு 1/4 மைனஸ் 1/9 என்ன வரும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 9 மைனஸ் 4 5 வரும். அப்போ 5/4 × 9 36. அப்போ 5/36 இன்ட்டு R. இது வந்து 1/λB. அப்போ λB ஈக்குவல் டு என்ன வரும்? இதோட ரெசிப்ரோக்கல் 36/5Rன்னு வந்துடும். இதுதான் λB. ஸோ இது வந்து லாங்கஸ்ட் வேவ்லென்த் ஆஃப் லைமன் சீரீஸ். இது லாங்கஸ்ட் வேவ்லென்த் இன் பாமர் சீரீஸ். ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. லைமன் டு பாமர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ λL/λB இதை இதால் வகுத்தோம்னா 4R/3 இன்ட்டு இதோட ரெசிப்ரோக்கல். ஏன்னா டிவைட் பண்ணோம், ஆனால் நான் மல்டிபிள் பண்ணுறேன். அதனால் இதோட ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன். என்ன வரும்? இங்கே வந்து 4/3R வரணும். R வந்து கீழே வரணும். 4/3R. இங்கே வந்து 36/5R. சரி, λB ஈக்குவல் டு 36/5R. இங்கே மல்டிபிள் பண்ணுறதுனால இதோட ரெசிப்ரோக்கல் 5R/36. அப்போ எவ்வளோ வரும்? இங்கே வந்து RR கேன்சல் ஆகிரும். இது வந்து 9 டைம்ஸு. அப்போ 5/27. ஆன்சர் வந்து 5/27 வரும். 5/27. 5/27 இருக்கான்னா ஆப்ஷன் சி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இதில் முக்கியமான வந்து ஷார்ட்டஸ்ட் லாங்கஸ்ட் வேவ்லென்த்னா ஃபஸ்ட்டு டிரான்சிஷன், ஃபஸ்ட் லைனை குறிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஷார்ட்டஸ்ட் வேவ்லென்த்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த லாஸ்ட் டிரான்சிஷனை குறிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எனர்ஜி லெவல் சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் 31. கொஸ்டின் நம்பர் 31 பாருங்கள், லாஸ்ட்டில் இருக்கும். 31 வந்து த டிரான்சிஷன் ஃப்ரம் த ஸ்டேட் n ஈக்குவல் டு 3 to n ஈக்குவல் டு 1 இன் ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் ரிசல்ட்ஸ் இன் அல்ட்ராவயலட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் வில் பி அப்டைன்ட் இன் த டிரான்சிஷன் ஃப்ரம், அதாவது n ஈக்குவல் டு 3 தேர்ட் லெவல்லேருந்து n ஈக்குவல் டு 1 இந்த டிரான்சிஷன் எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணிச்சுன்னா கிடைக்கிறது வந்து
அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, யூவி. நம்ம கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம் என்னென்னா, ஃபஸ்ட்டு லெவலுக்கு ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணிச்சுனாவே அது வந்து என்னது, லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். லைமன் சீரீஸ் அப்படின்னா அது வந்து என்னது, கண்டிப்பாக யூவி பகுதியில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். யூவி பகுதி, புற ஊதா கதிர் பகுதியில் இருக்குன்னு சொன்னோம். புற ஊதா கதிர் பகுதியில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இன்ஃப்ராரெட் ஐஆர் வந்து கிடைக்கணும்னா எந்த மாதிரி டிரான்சிஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஆர் அப்படின்னா அகச்சிவப்பு கதிர். இப்போ அகச்சிவப்பு கதிர் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து எந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்ன சொல்லியிருக்காங்க, 2 to 1. 2 to 1 என்னது, செகண்ட் லெவலிருந்து ஃபஸ்ட் லெவலுக்கு வந்ததுனாவே அது வந்து என்னது, லைமன் சீரீஸ். லைமன்னாவே அது வந்து என்னது, யூவி தான், ஏற்கனவே சொன்னது தான். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 to 2. 3 to 2னா அது வந்து என்னது, செகண்ட் லெவலுக்கு வந்ததுன்னா அது வந்து பாமர் சீரீஸ் நம்ம படிச்சிருக்கோம். பாமர் சீரீஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம், கண்ணுறு ஒளின்னு சொல்லியிருக்கோம். விசிபிள் ரீஜன், கண்ணுறு ஒளி பகுதி, கண்ணுக்கு தெரிகிற ஒளி பகுதி, நம்ம விப்சிஆர்னு சொல்ல முடியாது, அந்த பகுதியில் கிடைக்கும். அடுத்து சி வந்து பார்த்தோம்னா 4 to 2. செகண்ட் லெவலுக்கு வந்ததுனாவே அது பாமர் தான். ஸோ இதுக்குள்ளது தான். அடுத்து டி ஆப்ஷன் பார்த்தோம்னா 4 to 3. தேர்ட் லெவலுக்கு வந்ததுன்னா அது வந்து பாசன் சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பாசன் சீரீஸ்னால் அது வந்து எதில் வரும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லெவலுக்கு ஜம்ப் பண்ணிச்சுன்னா யூவி லைமன், செகண்ட் லெவலுக்கு வந்ததுன்னா விசிபிள், அதுக்கு அடுத்தது வந்து என்னது, ஐஆர். ஸோ இது வந்து ஐஆரில் வரும். ஐஆர்னா அகச்சிவப்பு கதிர் பகுதியில் வரும். அப்போ கொடுத்துருக்குற அவங்க ஆன்சர் என்ன கேட்குறாங்கன்னா, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் எதில் கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அகச்சிவப்பு கதிர். அகச்சிவப்பு கதிர் இந்த நாளில் எதில் வருது அப்படின்னா இதில் தான் வருது. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து அந்தந்த ரீஜன் தெரிஞ்சால் போதும். எங்கே வந்து சேருதோ அதுதான் என்னது, எந்த வரிசையை தீர்மானிக்குது, லைமனா, பாமரா, பாசனா, பிராக்கெட்டா, ஃபண்டா அப்படிங்கிறது அது எந்தெந்த பகுதியில் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். நல்லா 3 பகுதி தான். ஒன்று வந்து லைமன் வந்து யூவியில் இருக்கும், புற ஊதா கதிர் பகுதி. அதுக்கப்புறம் பாமர், ரெண்டாவது பாமர், இது 1, இது 2, 3 பாமர். அடுத்து வந்து பாசன் 4 வந்து என்ன சொன்னோம், பிராக்கெட் சொன்னோம், பிராக்கெட் 5 வந்து ஃபண்டு. வரிசையாக இது எங்கே வந்து சேருதுங்கிறத குறிக்கும் இது. ஓகே. ஸோ இது வந்து விசிபிள்னு சொன்னேன், கண்ணுறு ஒளி பகுதி. இங்கே எழுதியிருக்கேன், கண்ணுறு ஒளி பகுதி. இது 3மே ஐஆர் தான். இது 3மே ஐஆர். இது ஞாபகம் வச்சுக்கணும். லைமன் வந்து யூவி, பாமர் வந்து விசிபிள் கண்ணுறு ஒளி பகுதி, பாசன் வந்து ஐஆர்னா அகச்சிவப்பு கதிர், பிராக்கெட்டும் ஐஆர், ஃபண்டும் ஐஆர். 3 பகுதி தான். இதை ஞாபகம் வச்சுட்டா இதை எழுதிடலாம். இதை நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு எனர்ஜி லெவல் கொஸ்டின்ஸ் என்னென்னா 33, கொஸ்டின் நம்பர் 33, லாஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, த டயக்ராம் ஷோஸ் த எனர்ஜி லெவல்ஸ் ஃபார் அன் எலக்ட்ரான் இன் சர்டன் ஆட்டம் விச் டிரான்சிஷன் ஷோன் ரெப்ரசன்ஸ் த எமிஷன் ஆஃப் அ ஃபோட்டான் வித் மோஸ்ட் எனர்ஜி. எந்த டிரான்சிஷனில் ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரானுடைய எனர்ஜி வந்து, அதாவது எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும், அதிலிருந்து ஃபோட்டான் வெளில வருது. அந்த ஃபோட்டானுடைய எனர்ஜி வந்து எந்த டிரான்சிஷனில் அதிகமாக இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மோஸ்ட் எனர்ஜி அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன டிரான்சிஷன்னா பார்த்தீங்கன்னா, இது வந்து n = 1, அடுத்து வந்து n = 2, அடுத்து n = 3, நெக்ஸ்ட் வந்து n = 4. இந்த மாதிரி 4 லெவல் இருக்குது. ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தேர்ட் லெவலுக்கு போகுது. ஃபஸ்ட் லெவலிருந்து தேர்ட் லெவலுக்கு போகுது. இது வந்து ஃபஸ்ட்டு டிரான்சிஷன். அடுத்து செகண்ட் டிரான்சிஷன் பார்த்தீங்கன்னா 4 to 3 வருது. 4 to 3 இதுதான் செகண்ட் டிரான்சிஷன். தேர்ட் டிரான்சிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 1 வருது. 2 to 1 வந்து தேர்ட் டிரான்சிஷன். ஃபோர்த் டிரான்சிஷன் பார்த்தா 4 to 2 போகுது. 4 to 2 இதுதான் வந்து ஃபோர்த் டிரான்சிஷன். இந்த 4 டிரான்சிஷனில் எங்கே வந்து எமிஷன் ஆஃப் அ ஃபோட்டான் வித் மோஸ்ட் எனர்ஜின்னு கேட்குறாங்க. எமிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து எலக்ட்ரான் வந்து ஹையர் லெவல் டு லோயர் லெவல் ஜம்ப் பண்ணுறது. ஹையர் லெவல் டு லோயர் லெவல் ஜம்ப் பண்ணுறது தான் எமிஷன் நடக்கும். ஃபோட்டான் வந்து வெளியில் வரும், வெளில வரணும். இதில் ஃபோட்டான் வெளில வரும். இது வந்து என்னென்னா எமிஷன் நடக்காது. இதில் வந்து என்னது, கீழேருந்து எலக்ட்ரான் மேலே போகுது. லோ லெவல்லேருந்து ஹையர் லெவலுக்கு போணுச்சுன்னா நம்ம தான் ஃபோட்டானை சப்ளை பண்ணணும். நம்ம எனர்ஜி கொடுத்தா தான் அது போகும். இங்கே வந்து என்னது, மேலேருந்து ஜம்ப் பண்ணுறப்ப அது எனர்ஜியை லாஸ் பண்ணதும் அந்த லாஸ் வந்து நமக்கு
ஃபோட்டானாக வெளில வரும். ஸோ இதில் கண்டிப்பாக நடக்காது, இந்த ஆப்ஷனுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து விச் டிரான்சிஷன் ஷோ ரெப்ரசன்ஸ் த எமிஷன் ஆஃப் அ ஃபோட்டான் வித் மோஸ்ட் எனர்ஜின்னு கேட்குறாங்க. எங்கே எமிஷன் நடக்கும்? எமிஷன்னா ஃபோட்டான் உமிழ்வு. ஃபோட்டான் எங்கே உமிழப்படுது அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து ஹையர் லெவல் டு லோயர் லெவல் ஜம்ப் பண்ணுறப்ப தான் ஃபோட்டான் உமிழப்படும். கீழேருந்து மேலே போணுச்சுன்னா எலக்ட்ரான் வந்து உட்க வரும், உமிழாது. ஸோ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது, ஃபஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. இப்போ மீதி இந்த 3 ஆப்ஷன் பார்க்கணும். இந்த 3 ஆப்ஷனில் எதில் வந்து அதிகமான எனர்ஜி உள்ள ஃபோட்டான் வெளில வரும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனர்ஜி டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். E2 மைனஸ் E1. E2னா செகண்ட் லெவல், அப்படி கிடையாது, ஹையர் லெவல், இது லோயர் லெவல். எங்கேருந்து ஜம்ப் பண்ணுது, எங்கே வந்து சேருது, அது ரெண்டுக்கும் உள்ள எனர்ஜி டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம ஹைட்ரஜன் மாதிரி ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோம்னா, இது எந்த ஆட்டம்னு சொல்ல ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஹைட்ரஜனே வச்சு பார்த்தோம்னா கூட இது வந்து என்ன சொன்னோம், -13.4 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து -3.4 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து என்ன வரும், -1.5 எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கு வந்து -0.85 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இந்த டிரான்சிஷனில் டிஃப்ரென்ஸ் என்னது, தேர்டில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வரும், 10.4 வரும். இதில் வந்து 10.4 வரும் எனர்ஜி டிஃப்ரென்ஸ். அடுத்து இந்த இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும், 1.51க்கும் 0.8க்கும் கிட்டத்தட்ட 0.7 தான் டிஃப்ரென்ஸ். அப்ராக்சிமேட்டாக போடும், நம்ம கம்பேர் தான் பண்ண போகிறோம், வேல்யூ கண்டுபிடிக்க போகிறதில்ல. இந்த டிரான்சிஷன் 4 to 2 இதில் வந்து எவ்வளோ வரும், இது வந்து 3.4, இதில் வந்து 0.8. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.4 3.5ன்னு வச்சுட்டா கூட ஒரு 2.25 2.75 தான். இந்த இதில் 2.75 அந்த ரேஞ்சில் 2.25 அளவு. அப்போ பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு எவ்வளோ ஆற்றல் வேறுபாடு வந்து எனர்ஜி டிஃப்ரென்ஸ் எங்கே அதிகமாக இருக்குன்னா, இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த தேர்டு டிரான்சிஷனில் தான் மோஸ்ட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அதிக ஆற்றல் கொண்ட ஃபோட்டான் வந்து இங்கே தான் ரிலீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தேர்டு இந்த டிரான்சிஷன் உள்ள ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி. இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட் இதே மாதிரி எனர்ஜி லெவல் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் 26, கொஸ்டின் நம்பர் 26. இதில் என்ன கேட்குறான்னு பார்ப்போம். எலக்ட்ரான் இன் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபஸ்ட்டு ஜம்ப்ஸ் ஃப்ரம் தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். நல்லா கவனிக்கணும், தேர்ட் ஸ்டேட்னு சொல்ல, தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்கிறாங்க. தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மூன்றாவது கிளர்ச்சி நிலையிலேருந்து, மூன்றாவது நிலை கிடையாது, மூன்றாவது கிளர்ச்சி நிலையிலேருந்து ரெண்டாவது கிளர்ச்சி நிலைக்கு ஜம்ப் பண்ணுது. அப்புறம் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ரெண்டாவது கிளர்ச்சி நிலையிலேருந்து முதல் கிளர்ச்சி நிலைக்கு ஜம்ப் பண்ணுது. இப்போ த ரேஷியோ ஆஃப் த வேவ் லென்த் λ1 λ2 எமிட்டட் இன் த 2 கேசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் கவனமாக போடணும், ஏன்னா தப்பான ஆன்சரும் இருக்குது. இதில் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இதை சூஸ் பண்ணலன்னா தப்பான ஆப்ஷனும் அங்கே இருக்கும், ஆன்சரில் இருக்கும், அதை சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். எலக்ட்ரான் ஜம்ப்ஸ் ஃப்ரம் தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னென்னு முதல்ல தெரியும். இப்போ இது வந்து n = 1, இது வந்து n = 2, இது n = 3, n = 4, n = 5 இப்படி இருக்குது. இப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்லியிருக்கேன். இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், அடிமட்ட நிலை, அடிமட்ட நிலை கிரவுண்ட் ஸ்டேட். இது வந்து எனது கிளர்ச்சி நிலை, இங்கேருந்து தான் கிளர்ச்சி நிலை ஆரம்பிக்குது. இந்த n = 2 தான் முதல் கிளர்ச்சி நிலை, ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஃபஸ்ட்டு எக்ஸைட்டட் ஸ்டேட்டு இதுதான் முதல் கிளர்ச்சி நிலை, முதல் கிளர்ச்சி நிலை இதுதான் முதல் கிளர்ச்சி நிலை. ஓகேயா, இந்த n = 3 இருக்குல்ல, இது வந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், ரெண்டாவது கிளர்ச்சி நிலை, ரெண்டாவது கிளர்ச்சி நிலை. இது வந்து n = 4 இருக்குல்ல, இதுதான் வந்து தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். இது வந்து மூன்றாவது கிளர்ச்சி நிலை, மூன்றாவது கிளர்ச்சி நிலை. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு டிரான்சிஷன் எங்கே நடக்குது, தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட். தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எது, தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இதுதான். அதிலிருந்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எது, இது. அப்போ இங்கேருந்து இங்கே இதுதான் ஃபஸ்ட்டு டிரான்சிஷன். இதில் கிடைக்கக்கூடியது வந்து λ1 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிடைக்கிற ஃபோட்டானுடைய அலைநீளம் λ1. அடுத்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் டு ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் வருது. செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இதுதான். இதிலிருந்து ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் இது இங்கே வருது. இது வந்து அடுத்த டிரான்சிஷன், இது வந்து λ2. சரி, ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ கேட்குறாங்க, இதுதான் கொஸ்டின். ஸோ இதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணலன்னா தப்பாயிடும். ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இதுன்னு நினச்சிடக்கூடாது. இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், நம்ம இதுதான் ஃபார்முலா வந்து என்னது, 1/λ1 = r இன்ட்டு என்ன சொல்லுவோம், 1 ஃபார்முலா ஜென்ரலாக n1² - n2², இதுதான் ஃபார்முலா.
இப்போ n1 n2 அப்படின்னா 1/λ1 ஈக்குவல் டு r இன்ட்டு n1னா என்னது எங்கே வந்து சேருது அப்படிங்கிறது என்னது n ஈக்குவல் டு 3. அப்போ 3 தான் போடணும். இதை பார்த்துடக்கூடாது. எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கிறனால இதை வந்து 2 அப்படிலாம் போட்டக்கூடாது. ஸோ இங்கே நம்பர் என்னன்னு பார்க்கணும். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா n ஈக்குவல் டு 3. அப்போ 3² மைனஸ் எங்கேருந்து வருது இங்கேருந்து n ஈக்குவல் டு 4. அப்போ 4². அப்போ என்ன வரும் ஆன்சரு 1/λ1 ஈக்குவல் டு r இன்ட்டு 3². 1/9 மைனஸ் 1/16. அப்போ என்ன வரும் r இன்ட்டு 16 மைனஸ் 9 7 7/9 16 90 144 வரும். அப்போ 1/λ1 ஈக்குவல் டு இது. அப்போ λ1 ஈக்குவல் டு என்ன வரும் இதோட தலைகீழ் மதிப்பு 144/7r அப்படின்னு வரும். இதுதான் λ1. அடுத்து இதே மாதிரி λ2 கண்டுபிடிக்கணும். λ2 என்னது 1/λ2 ஈக்குவல் டு r இன்ட்டு இதே ஃபார்முலா மேலே 1/n² மைனஸ் 1/n2². அப்போ ஈக்குவல் டு r இன்ட்டு இப்போ n1ங்கிறது எங்கே வந்து சேருது n ஈக்குவல் டு 2. அப்போ 1/2² மைனஸ் 1/n2 என்னது எங்கேருந்து n2னா எங்கேருந்து வருது இந்த n ஈக்குவல் டு 3. இப்போ 3². ஓகேயா. இப்போ என்ன வரும் r இன்ட்டு 1/4 மைனஸ் 1/9. என்ன வரும் r இன்ட்டு கிளாஸ் மட்டும் பண்ணால் 9 மைனஸ் 4 5 5/4 36 அப்படி வரும். அப்போ λ2 ஈக்குவல் டு என்னது இது வந்து 1/λ2. அப்போ λ2 ஈக்குவல் டு இதோட ரெசிப்ரோக்கல் 36/5r. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க. λ1க்கும் λ2க்கும் உள்ள ரேஷியோ. ஓகேயா. இங்கே எழுதுகிறேன் நான் மேலே எழுதுகிறேன். அப்போ λ1/λ2 ஈக்குவல் டு λ1 என்னது 144/7r 144/7r λ2. அதனால் நான் மல்டிப்ளிகேஷன் எடுத்துகிட்டு ரெசிப்ரோக்கல் எடுத்துக்கிறேன். என்ன வரும் 36/5r. அப்போ 5r/36 என்ன வரும் r கேன்சல் ஆகுது. இதில் வந்து 36 வந்து எத்தனை டைம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 18. இது வந்து ஒரு 72 ஆகும். அப்போ இதில் வந்து 4 டைம்ஸ் வரும் 4. அப்போ 4 × 5 20 20/7 வரும். அந்த ஆன்சர் வந்து ஈக்குவல் டு 20/7. இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா 26க்கு 20/7 லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து டி 20/7. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி லெவல் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து இவ்வளோதான். இந்த கொஸ்டின் லிஸ்ட்டில் எல்லா ப்ராப்ளமும் பார்த்துட்டோம். எனர்ஜி லெவல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டோம். இதில் மெயினாக நம்ம சொன்ன மாதிரி அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன, கிரவுண்ட் ஸ்டேட்னா என்ன, அந்த ஆர்டர் வந்து தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று லாங்கஸ்ட் வேவ் லென்த்னா என்ன, ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா என்னன்னு தெரியணும். இன்னொன்று வந்து ஃப்ரீக்வன்சியை வச்சு கேட்கலாம். அதிர்வெண் அலைநீளம் கேட்காம வந்து அதிர்வெண்ணும் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாலும் நம்ம வந்து இது பண்ணணும். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா என்ன அர்த்தம், வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதில் வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் சிறும அலைநீளம்னா பெரும அதிர்வுன்னு அர்த்தம். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். சிறும அலைநீளம் பெரும அதிர்வெண் இது ரெண்டும் பார்த்துக்கணும். அதே மாதிரி வேவ் லென்த் அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சினா என்னது நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பர் செகண்ட். இப்போ இந்த இடத்துக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேவ்ஸ் அதிகமாக இருக்குது, இங்கே வந்து கம்மியாக இருக்குது. அப்போ வேவ் லென்த் கம்மியாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். வேவ் லென்த் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி என்ன ஆயிரும், கம்மியாயிரும். இதே அமைஞ்சிடும். அப்போ லாங்கஸ்ட் வேவ் லென்த்னா ஷார்ட்டஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி இது பண்ணணும். நமக்கு வேவ் லென்த்தை வச்சு சொல்லியிருக்கோம். ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா எந்த லைனு, லாங்கஸ்ட் வேவ் லென்த்னா என்னன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுதான் அதே லைன் தான் வரும், மாறாது. லாங்கஸ்ட் வேவ் லென்த்துன்னு கேட்டாங்கன்னா என்ன நம்ம லைன் சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட் லைன் சொல்லியிருக்கோம். அப்போ அது வந்து ஷார்ட்டஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கானது. அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா என்ன சொன்னோம், லாஸ்ட் லைன் சொல்லியிருக்கோம், இன்ஃபினிட்டிலேருந்து இங்கே வருது. அப்போ அது வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு அர்த்தம். இது ஞாபகம் வச்சுக்கணும். வேவ் லென்த்து கேட்காம ஃப்ரீக்வன்சி வச்சு கேட்டாலும் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக சால்வ் பண்ண தெரியணும். ஸோ எனர்ஜி லெவல் ரிலேட்டட் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியாச்சு. மீதி இந்த லிஸ்ட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய சில இடையில இருக்கக்கூடிய மற்ற டாபிக்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.